ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உட்டன் பெயிண்ட் ஸ்டாண்டுக்கு ஒரு பெயிண்ட் பண்ண போகிறோம். இது பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணுறேன். இது டபுள் கோட்டிங் கொடுக்குறச்ச ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும் அழகாக. இதுக்கப்புறமா ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அதில் மிடில் ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுட்டு டூத் பிக்கு இல்லைன்னா ப்ரஷ்ஷோட பேக் சைடு கூட வைக்கலாம். அது வச்சுட்டு அதுக்கப்புறமா சுற்றி ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபைன் ப்ரஷ்ஷில் கொடுத்தா நல்லாயிருக்கும். ப்ரஷ்ஷோட ஸ்ட்ரோக்ஸ் வைக்கும்போது ஃபுல்லாக டிப் பண்ணி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணாமல் ஃப்ரண்ட்டில் இருக்க டிப்பு மட்டும் பிரிசில்ஸ் ஃப்ரண்ட் டிப்பு மட்டும் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எடுத்தோன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வரும் ஃப்ளவர் ஷேப்பில். ஸோ இது பிகினர்ஸாக இருக்கிறவங்க நார்மல் ஒரு பேப்பரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட ஆப்ஜெக்ட் மேலே பண்ணலாம். ஸோ இல்லை இயர்பட்டில் கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா லீவ்ஸுக்கு ஒரு கொடி மாதிரி இந்த 2 ஃப்ளவரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டெம் வரைஞ்சிருக்கேன். நமக்கு பிடிச்ச கலர் க்ரீன் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த லீவ்ஸும் இதே மாதிரி தான் ஃபைன் ப்ரஷ்ஷில் ஃப்ரண்ட்டு மட்டும் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போது இந்த மாதிரி சின்ன ஷேப்ஸ் கிடைக்கிது. அதுக்கப்புறமா டூத் பிக்கில் எல்லோ கலரை டிப் பண்ணி பேக் சைடு டூத் பிக்குடைய பேக் சைடு வச்சு எல்லோ டிப்பு பேக்கில் வச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் லீவ்ஸுடைய மிடில் ஹைலைட் பண்ணுறதுக்காக லைட் க்ரீன் மிடில் அந்த லீவ்ஸ்க்கு மிடில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நான் சின்னதாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.